வணக்கம். ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையுமே வரவேற்கிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் நாளுக்கு நாள் வேறு ஒரு கோணத்தில் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு இடையில பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் விலகுகிறேன் என்று ராஜினாமா கடிதத்தோடு டெல்லி சென்றிருக்கிறார் திரு அண்ணாமலை. அண்ணாமலையினுடைய ராஜினாமா கடிதம் இப்போது வரை ஏற்கப்படவில்லை. அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தாவேகா உள்ளே வந்தது. இப்போது அண்ணாமலை யாருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தமிழக அரசியல் களத்திற்கு புதிய கட்சியோடு வர முயற்சிக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பிற கட்சிகளுடைய கூட்டணி மாறுதல்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தெல்லாம் இன்றைய ஜெயா பிளஸ் விவாத களம் பேச இருக்கிறது. முன்னதாக நான் நேயர்களுக்கு விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். அரங்கத்திற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன், உங்களை நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பத்திரிகையாளர் திரு ராமன், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு சத்யராஜ், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் திரு ஷாம், உங்களையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் சுமந்த் ஸ்ரீராமன் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார். ஷாம் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன். தாவேகா தமிழ்நாட்டில் அரசியல் வருகைக்கு வருகும்போது திமுக அதிமுக இரண்டில் ஏதோ ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளப்பட்டது. அண்ணாமலை ஒருவேளை புதிய கட்சியை தொடங்கினால், இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை, இருந்தால் யாருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அண்ணாமலையினுடைய வருகை பார்க்க முடிகிறது? கூடுதல் இடம் என்றுதான் நான் பார்க்கிறேன். வெற்றிடம்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு கட்சியில அதிருப்தி ஏற்பட்டு அதிலிருந்து விலகி இன்னொரு கட்சி துவங்குவது தமிழ்நாடு அரசியல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதிமுகவே அப்படியான ஒரு தோற்றம் தான். அதிமுக தோற்றம், மதிமுக, இப்படி பல உதாரணங்கள் கூற முடியும். அண்ணாமலை தனி கட்சி துவங்கினால் அந்த உதாரணத்தின் வழிதான் வருகிறார். என்ன ஓட்டு வங்கியை அவர் உருவாக்குவார், இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். இது இயல்பாக ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கு 3 விஷயங்கள் தேவை. ஒன்று நம்பகத்தன்மை. ரொம்ப படிச்சவரு சொன்னா சரியா தாங்க இருக்கும், அந்த நம்பகத்தன்மை. இன்னொன்று ரொம்ப உணர்ச்சி வசமாக மக்களை திருப்புவது. அண்ணனாக, தம்பியாக, தோழனாக, மாமனாக, காதலனாக, கணவனாக. இப்ப விஜய் ரூட் அதுதான். அது திரைமொழியில அது சாத்தியம், திரை தோற்றத்துல அது சாத்தியம். ரெகுலர் அரசியல்வாதிக்கு அப்படியான சாத்திய குறைவு ரொம்ப 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 குறைவுதான். எம்ஜிஆர் விதிவிலக்கு. அவரு திரைமொழியும் வைத்திருந்தார், அதே மாதிரி அவர் ஒரு அரசியல் மொழி, உடல் மொழி, தோற்றம் எல்லாமே வைத்திருந்தார். அது ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷனுங்க. அண்ணாமலைக்கு அந்த காம்பினேஷன் கிடையாது. இன்னொன்று தர்க்க ரீதியா பேசுறது. இப்ப திமுக ஆட்சி அது ரொம்ப மோசமான ஆட்சி, இவ்வளவு ஊழல்கள் நடந்தது. இப்ப செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவர் வைத்த குற்றச்சாட்டுகள், அதாவது புலி அதை எடுத்து ஒரு அசத்துறது, டேட்டாவை எடுத்து வீசுறது, ஒரு ஆளுங்கட்சியை அதன் மூலமாக சங்கடப்படுத்துவது அல்லது அவர்களை ஏதாவது ஒரு வகையில பொறியில் சிக்க வைப்பது. இப்படி இப்போ அது பழைய டெக்னிக்ல திமுக இருந்தது. இப்ப தாவேகா தான் அவர் ட்ரை பண்ணணும். ஏன்னா தாவேகா தான் ஆளுங்கட்சி. அப்போ தாவேகாவுக்கு எதிராக களமாடும் போது, திமுக அதிமுக களமாடும் போது, நீங்க செய்யலையா, உங்க ஆட்சி காலத்துல என்ன யோக்கியம், இந்த கேள்வியை கேட்டுறலாம் ஈஸியா. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு விமர்சனம் வைக்கும் போது, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நீங்கள் டிவியை பார்த்தாலும் துப்பாக்கி சூடியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எதிர் விமர்சனம் வந்துடும். திமுகவுக்கும் இது பொருந்தும். பல விஷயங்கள் பழைய ஆட்சி காலத்தை சுட்டி காட்டுவாங்க. அண்ணாமலை அப்படி இல்லை. ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் ஆட்சியில இல்லை. ஆனா அவர் பாரதிய ஜனதாவின் குரலாகத்தான் இங்க இருந்தார். அதாவது தீவிர இந்துத்துவ முகமாக இருந்தார். அது சுட்டி காட்டப்படும். அது அண்ணாமலைக்கான தர்ம சங்கடம். இல்ல, கேள்வி அந்த இடத்துல தான் தொடங்குது. இப்போ அண்ணாமலையினுடைய வருகைக்கு பின்புலத்துல நீங்க சொல்றது போல முந்தைய ஆட்சி முறை இல்லை ஒப்பிட்டு சொல்றதுக்கு. அப்படின்னாலும் கூட பாஜக இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் வேரூன்றாதற்கான காரணம் சில ஒப்பிடுவோம்ல. இப்ப அந்த காரணம் எல்லாம் அண்ணாமலை மேல சுமத்தப்படாதா? அண்ணாமலையினுடைய தொடக்கமும் பாஜகவில இருந்து தான் வந்தது, RSS சித்தாந்தங்கள் உள்ள இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்வினையும் அண்ணாமலைக்கு ஏற்படும்ல. அப்போ அந்த இடத்த அண்ணாமலை எப்படி சமன் செய்வார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. நீங்க சொல்ற சரிதான். அந்த எதிர்வினை அண்ணாமலைக்கு ஏற்படும். அதை அவர் தாண்டி வரணும். பழைய மைக்கேல்பட்டி உதாரணத்திலிருந்து எல்லாமே அலசப்படும். அண்ணாமலை வந்த உடனேயே அது அலசப்படும், சந்தேகமே கிடையாது. பாரதிய ஜனதாவோடு அவர் அந்த தொடர்புகளை தொடர்ந்தார். இல்ல பிஜேபியோட பிராக்சியா தாங்க அண்ணாமலையே வர்றாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டால்
மாநில அரசியல்ல அவரால் ஜொலிக்க முடியாது. அதாவது எந்த ஒரு அரசியலையும் ஒரு எவல்யூஷன் வருங்க, ஒரு ரெவல்யூஷன் வரும். எவல்யூஷன் தன்னை தானே வளர்த்துக் கொள்ளுதல். இப்போ அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்தார். ரொம்ப படித்தவர், அவருக்கான கான்டாக்ட் ஜாஸ்தி ஐபிஎஸ் ஐஏஎஸ் வட்டாரத்துல, உள்ளிருந்த தகவல்கள் வரும். இதுதான் அண்ணாமலை பற்றிய சித்திரம். அப்போ விஜய் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை திமுகவை எதிர்க்கிற இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக பெற்றவர். இப்ப அது மாறி இருக்கு. அந்த ஓட்டு வங்கி பிஜேபிக்கு போகும்போதுங்க, பிஜேபியோட சித்தாந்தத்துக்குள்ளே அவங்க போகல. சரி, அண்ணாமலையோட ஃபேன் கிளப் தான். சினிமாவில் நடிக்காமலே ஃபேன் கிளப் வச்சிருந்தாரு. அப்படித்தான் அது போச்சு. இப்ப நீங்க சொல்ற அந்த விமர்சனம் வரத்தான் செய்யும். அதை அவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாருங்கிறது அவரோட நடத்தையை வச்சுதான் இருக்கு. சரி, நம்ம பேசலாம். திரு ராமன், இப்போ அண்ணாமலை உண்மையில் தனி கட்சியை தொடங்குகிறார் அப்படின்னா மாநில கட்சியாக தான் அவர் தொடங்க போகிறார். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. மாநிலத்தை சார்ந்த நலன்களாக பேச வேண்டும். இப்போ சிபிஎஸ்இ தேர்வு முறைகளில் கூட அண்ணாமலை பேசியது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. இது இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் வீரியமாகவே தொடரணும். எப்படின்னா மத்திய அரசை அண்ணாமலை எதிர்க்க வேண்டும். அதற்கு மத்திய அரசு அனுமதிப்பார்களா? மத்திய அரசு என்பது பாஜக அரசு. தன்னுடன் இருந்த ஒருவர் தன்னையே எதிர்க்கிறார் என்பபோது அது பாஜக அரசால் அனுமதிக்கப்படுமா? முதல்ல ஷியாம் அவர்கள் சொன்னது எல்லாமே 100க்கு 100 உண்மை. சரி, அண்ணாமலை அவருடைய நிலைப்பாடை பற்றியும் அவர் தமிழ்நாட்டில் பல கருத்துக்களை சொல்லி திராவிட கட்சியுடைய ஊழலை முதல் முறையாக 60 ஆண்டுகளாக தமிழகத்தில் திமுக அதிமுக ஆட்சி இருந்தன. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை எந்த பிஜேபி தலைவரும் ஊழலை பற்றி வெளிச்சம் போட்டு காட்டல. அதன் முதல் முறையாக ஃபைல் 1 ஃபைல் 2 என்ற நிலைப்பாடை ஆளுநர்கிட்ட கொண்டு கொடுத்து மிகப்பெரிய அதிர்வலையை கிளப்பி அதில் எடப்பாடி பழனிசாமி மட்டுமில்ல திமுகவுடைய கருவூலத்தையே அவர் ஷேக் பண்ண வச்சார். அதன் பிறகு தான் என்ன ஆகி போச்சுன்னா, சரி இனி அண்ணாமலையினால் நமக்கு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியான நிலைப்பாடு உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக தான் எடப்பாடி அவர்கள் சொன்னதற்கு இணங்க அதுக்குள்ளே திமுகவுடைய அசைன்மெண்ட்டும் அதுக்குள்ளே இருக்குது அந்த அன்கோலை. அப்படி போகும்போது அண்ணாமலை அவர்களை மாட்டி நயினார் நாயகனை கொண்டு வந்தாங்க. நயினார் நாயகனா அவர் திராவிட கட்சியில் ஏற்கனவே அதிமுக அமைச்சராக இருந்தனால அந்த ரிப்பில் கொண்டு வந்தாங்க. அப்போ ஏற்கனவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை டெல்லியில் போன தகவல் என்ன, அவர் 4-5 கண்டிஷன் என்ன. முதல் கண்டிஷன், நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கொடுத்தா 27 சீட்டை வாங்கினீங்க. அந்த சீட்டு ஏதாவது பிஜேபியுடைய கோட்டைக்குள்ளே இருக்கிற சீட்டு வாங்கினீங்களா? எல்லாமே சருகு மாதிரி உள்ள சீட்டு நீங்க வாங்கியிருக்கீங்க. எல்லாமே தோல்வி கண்டிருக்கீங்க. அதாவது பிஜேபி வெற்றி பெறுவதற்கான சாதகமான இடங்களை கிடையாது. அப்போ அதுல நடந்தது என்ன? தமிழ்நாடு முழுவதும் நான் எவ்வளோ கட்டமைச்சு வச்சுருந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சுருந்தேன். நான் போகிற இடத்துலலாம் ஒரு நாளைக்கு 10 பத்திரிகைகளை சந்திக்கிறேன். 1 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை கொடுத்தாருன்னா 2 மணிக்கு நான் அறிக்கை கொடுக்குறேன். 4 மணிக்கு ஆர்எஸ் அறிக்கை கொடுத்தா 5 மணிக்கு நான் அறிக்கை கொடுக்குறேன். தமிழ்நாட்டில் முழுவதும் பாஜகவா திமுக என்ற நிலைப்பாடை எதிர்க்கட்சியான ஒரு நிலைப்பாடை பிஜேபி கொண்டு வந்திருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நிலைப்பாடை உருவாக்கியிருக்க நான் போகிற நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக கருத்தரங்கம், கல்லூரி கருத்தரங்கெல்லாம் இளைஞர்கள் என்ன பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க, எல்லா வகையிலுமே எதிர்பார்க்குறாங்க மக்கள். ஆகவே அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். இளைஞர்கள் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நீங்கள் விஜயனுடைய வருகை இருக்குது. இந்த விஜய் வருகையினால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் எல்லாமே சுனாமி பேரில் வந்த மாதிரி டோட்டலாக காலி பண்ணியாச்சு. இல்லை, இதற்கு முன்பு அண்ணாமலை திமுகவை எதிர்க்கும் போதோ 2024 தேர்தலின் போது அதிமுகவை எதிர்க்கும் போது அதை பாஜக மேலிடம் விரும்பி இருப்பாங்க. ஆனா இப்போ அண்ணாமலை பாஜகவே எதிர்ப்பது அப்படின்றத விரும்புவார்களா? இல்லை, இந்த விஷயத்துல பாஜகவை ஒருபோதும் அண்ணாமலை எதிர்க்க மாட்டார். காரணம் என்னவென்றால், இல்ல மாநில கட்சி அப்படின்னா மாநிலம் ஆந்திராவில் பவன் கல்யாண் பாஜக கூட்டணி, என்ஆர் காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் கூட்டணி, அது போக எல்ஜேகே கட்சி சார்லஸ் மார்ட்டின் இருக்காரு, அவர் இப்போ பாஜக கூட கூட்டணியில் தான் அவர் அங்கே இருக்கிறாரு. அப்படி இருக்கின்ற போது பாஜக கூட்டணி அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு தனி இல்லை, நீங்க குறிப்பிடக்கூடிய பவன் கல்யாணோ பாண்டிச்சேரியோ பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகள். ஆனா அண்ணாமலை தனி கட்சி, நான் என்டிஏவிலேயே இல்லை அப்படின்னு அறிவித்ததற்கு பிறகுதான் தனி கட்சியை தொடங்குகிறார்ன்ற போது எதிர்க்க வேண்டிய கட்டாயம் அண்ணாமலைக்கு ஏற்படுது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னைக்கு உள்ள பாஜக தமிழ்நாட்டினுடைய தலைவர்களுடைய நிர்வாகம்
முழுக்க 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 மைனஸான ஒரு தேய்பிரியான நிலைப்பாடு இருக்குது. இந்த கண்டிஷனில் என்னால் பாஜகவை பயணிக்க முடியாது. ஆகவே என்னுடைய தனித்துவம் பிராந்தியம் தேசியம் என்ற இரண்டும் ஒருங்கிணைத்து நான் பண்ணுறேன், உங்களுக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன் என்ற நிலைப்பாடு பண்ணுறாங்க. டெல்லி என்ன சொல்லுதுன்னா ஜூன் மாதம் அமைச்சரை விரிவாக்கம் பண்ணுறோம், அதில் உங்களுக்கு மேல்சபை எம்பியாக்கி மத்திய மந்திரி ஆக்குறோம். ஏன்னா எல்முருகன் அவர்களுக்கு இந்த பீரியட் டைம் முடியுது. இல்லை, தனிக்கட்சி தொடங்கினாலும் அண்ணாமலை பாஜக மேலிடத்தை எதிர்க்க மாட்டார். கண்டிப்பாக எதிர்க்க மாட்டார் தான் ராமன் சொல்றார். ஆமாம், கண்டிப்பாக எதிர்க்க மாட்டார். அந்த மனநிலையில் தான் அவருடைய நிலைப்பாடு. அதுக்காக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே 99% அவருக்கு தனிக்கட்சி ஆரம்பிக்கிற நிலைப்பாடில் வந்துட்டாங்க. அவருக்கு ஃபேவரான முடிவுகள் தான் வரும். சரி, திரு அக்னீஸ்வரன், 2024 அதிமுக கூட்டணியே வேண்டாம் என்று முடிவெடுத்தவர் என்றால் அண்ணாமலை, அப்படிதானே? இப்போ 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி வேண்டும் என்ற முடிவெடுத்தது பாஜக தலைமை. அப்போ அந்த இடத்துல பலியாகியவர் அண்ணாமலை அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு பேசும் பொருள் இருக்கு. இப்போ அண்ணாமலை பாஜகவை எதிர்த்து ஒரு தனி கட்சி தொடங்கும் போது இது யாருக்கு எதிரானதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு? அதாவது சார், தமிழ்நாட்டில் 66 அரசியல் கட்சிகள் இருக்குது. அதில் 2 தேசிய கட்சிகள், அதாவது மத்தியில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தாவேகா, எதிர்கட்சிகள் திமுக, அண்ணா திமுக. இப்போ இதில் இந்த 66 கட்சியில் இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சா 67 கட்சியா மாறிடும். ஆனா 67 கட்சிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி திரு அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி துவங்க போகிறார். அப்ப பாரதிய ஜனதா 2026 வாங்கிய வாக்குகள் 3% உள்ளாக. அப்ப அந்த 3% பயணப்பட போகிறாரா, அல்லது தனி கட்சி துவங்கி 3 கட்சிக்குள்ள இருந்து வந்த இந்த 3% வந்தவங்களையே பாஜகவை எதிர்க்க போகிறாரா? பாஜகவில் ஒரு திராவிடர், அப்படித்தான் நான் பார்க்கிறேன். பாஜகவில் ஒரு நல்ல தமிழர், அப்படித்தான் நான் பார்க்கிறேன். பாஜகவில் ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒருவர், காவல்துறை அதிகாரிகள் நிறைய இருப்பதனால் அந்த தகவல்களை வைத்துக் கொண்டு மிரட்டக்கூடிய தலைவராகவும் நான் பார்க்கிறேன். ஆனால் இப்ப நாங்க பார்க்க வேண்டியது, தேசிய கட்சிகளுக்கு மாநில கட்சியில் இடமில்லை. அது காங்கிரஸ் 4% இருக்கு, பாஜக 2.9%, 3% இருக்கு. இப்பொழுது 3% இருந்து 1.5% அண்ணாமலை பிரிக்க போகிறாரா, அல்லது 3% பிரிக்க போகிறாரா என்பது என் கேள்வி. ஒரு கணக்கு இப்படி, மற்றொரு கணக்கு, இது அண்ணாமலையுடைய கணக்குன்னு கூட சொல்லலாம். 2024 மக்களவை தேர்தலில் தனி கூட்டணியை அமைத்த போது பாஜகவினுடைய தனிப்பட்ட வாக்கு வங்கி 11.08%. அப்போ தனக்கு 11.08% வாக்கு வங்கி இருக்குன்னு கூட ஒருவேளை அண்ணாமலை நினைக்கிறாள். அந்த எண்ணிக்கை ஒப்பீட்டளவுல ஏதோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் இல்லையா? நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கும் போது சொத்தை பிரிக்க முடியாது. நீங்கள் தனி குடித்தனம் நடத்தும் போது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாக்கு சதவீதம். அப்ப நீங்க அந்த பாஜக என்கிற கூட்டு குடும்பத்துக்குள்ள இருக்கிற போது நான் 11% எடுத்தேன், 8% அதெல்லாம் இங்க கணக்கு இல்ல. நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறீர்கள் என்றால் என்ன காரணம்? தமிழ்நாட்டு நலனா, பாரதிய ஜனதாவுடன் மோதலா, அல்லது நான் பாரதிய ஜனதா மாநில தலைமையிலிருந்து நான் வெளியேறியதற்கு பிறகு என்னை வெறும் 34 பேர்ல ஒரு பொதுக்குழு உறுப்பினரா தானப்பா வச்சிருக்கிறீங்க, எனக்கு எப்படிப்பா அது பொருந்தும் அப்படின்னு விரக்தியா அல்லது முரண்பாடா அப்படின்றத பத்திரிகையாளர்கிட்ட திரு அண்ணாமலை அவர்கள் இது பண்ணுவார். ஆனால் இல்ல, அக்னீஸ்வரனுடைய பதில் என்னவா இருக்கு? என்ன நிலைப்பாட்டின் காரணமா அண்ணாமலை இப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடும்? என்ன நிலைப்பாடு அப்படின்னா, அவருக்கு ஒரு பதவியிலிருந்து அவர் கீழே கொண்டு வரப்படுகிறார் என்றால் அடுத்த பதவிக்கு தகுதி இல்லாதவர்களை எல்லாம் மேலே பதவி கொடுத்து உயர்த்துகிற போது பாஜக அவருக்கு ஒரு பதவி வழங்கி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய உள்ளபூர்வமானது. இது எப்ப பேரு தெரியுமா? முதல்ல இருந்து நான் சொல்லல. ஆனால் சிக்காகோ இதுல மாநாட்டில் பேசியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அறிவுஜீவி இருக்கிறாரே, அதை தமிழ்நாடு புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு எல்லாம் கவர்ச்சிக்காக இருக்கிற நாட்டில் அறிவுஜீவியாக இருக்கக்கூடிய தலைவர்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். ஐயா ப. சிதம்பரம், அன்புமணி ராமதாஸ், அது மாதிரி அது முதலமைச்சர் இல்லாதவர்கள் சொல்றேன், அண்ணாமலை, அது மாதிரி நாம் தமிழர் சீமான்,
இவர்கள் எல்லாம் இந்த மண்ணையும் கலாச்சாரத்தையும் தூக்கி சுமக்கின்றார்கள். ஆகவே பாரதிய ஜனதா திரு அண்ணாமலையை ஏன் தூக்கி சுமக்கவில்லை என்கிற ஒரு இது ஒண்ணு இருக்குது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சார் ரெண்டு தான். ஒன்று அதிகார பரவல், இன்னொன்னு அதிகார குவியல். இங்க தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்கிறோம்னே தெரியலைங்க. ஆனால் அரசியல் கட்சிகள் ஒரு 15,000 பேர் இருந்தால் ஒரு வங்கி துவங்கப்பட வேண்டும். ஒரு 500 பேருக்கு ஒரு கூட்டுறவு ரேஷன் கடை திறக்கப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் 8 கோடி பேருக்கு ஏறத்தாழ 70 கட்சிகள் இருக்கிறது என்றால் இங்கே அதிகார பரவல் என்று நினைத்து அதிகார குவியலாக சேர வேண்டும். அதற்கு பெயர் ஜனநாயக சுதந்திரம் கூட சொல்லலாம். அதுக்கு பேர் சுதந்திரம் இல்ல, அதற்கு பேர் அரசியலில் நீங்கள் தனித்தன்மையாக எந்த செயலாற்றாதவர்களும் ஆட்சிக்கு வந்து விட்டார்களே. திமுக பிரிகிறது, அண்ணா திமுக அதிலிருந்து பிரிந்தது, நாம் தமிழர் அதிலிருந்து பிரிகிறது, தேமுதிக அதிலிருந்து பிரிகிறது. ஆனால் எந்த அனுபவம் இல்லாமல் எந்த கட்சியிலிருந்து உருவாகாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சே. இப்பொழுது அதிகார குவியல், தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும். அதுல என்ன தவறு இருக்கு? இப்போ ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்தித்தார்கள். நீங்க தாவேக்காவை தான் சொல்றீங்க. ஜனநாயக முறைப்படி தேர்தலை சந்தித்தார்கள். ஜனநாயக முறைப்படி வாக்களித்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தானே இருக்கு. எப்போதுமே இதே நடைமுறை தானே இருக்கும். ஒரு கட்சி உருவாகிறது அப்படின்றது ஒரு இயல்பு தானே. உருவாகக்கூடிய கட்சிக்கு வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி விட்டார்கள், ஆட்சி அமைத்து விட்டார்கள். எந்த இடத்துல முரண்பாடு அக்னீஸ்வரனுக்கு தோன்றுது? இந்த இடத்துல 234 தொகுதி, 234 தொகுதியில் யார் வேட்பாளர்? 234 தொகுதிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் போனாரா? 234 தொகுதிக்கு என்னென்ன பேரு ஏது எதுவுமே தெரியலைங்க. ஆனால் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு என்றால் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்யுங்க? இதுதான் என் கேள்வி. ஆகவே திருச்சி கிழக்குல அதிமுக திமுக போட்டியிட வேண்டாம். அதிமுகவும் திமுகவும் நாம் தமிழர் சீமானை நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏனென்றால் நீங்க ஒன்று சித்தாந்தம். ஏன்னா ஒரு தொகுதியினால தமிழ்நாட்டு தலையெழுத்தை மாத்திர முடியாது. விட்டு கொடுப்பமே, எல்லோரும் ஒன்று சேருங்கள். ஏனென்றால் பட்டியலின மக்கள், பெண்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து அரசியல் 2 ஆண்டு கூட இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வருகிற போது திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தேமுதிக எல்லா கட்சியும் சேர்ந்து ஏன் ஒருத்தரை நிறுத்தக்கூடாது? பேசலாம். திரு சத்யராஜ், விஜயனுடைய வெற்றியின் தாக்கம் கூட அண்ணாமலைக்கு எழுந்திருக்கலாமோன்ற ஒரு கேள்வி எழுது. ஏன் அப்படின்னா, முன்பு அக்னீஸ்வரன் சொன்னது போல 2.5 வருடங்களில் ஒருவரால் ஆட்சியமைக்க முடிகிறது அப்படின்ற நினைப்பு எல்லாருக்குமே இருக்கலாம் இல்லையா? அந்த நினைப்பு அண்ணாமலைக்குமே தோன்றி இருக்கலாம். இளைஞர்களுடைய செல்வாக்கு தனக்குத்தான் இருக்கிறதுன்னு அண்ணாமலை நம்புகிறார். அந்த இளைஞர்களை வைத்து தனி கட்சி தொடங்கினால் நாமும் ஒருவேளை உச்சத்தை அடைந்து விடலாமோ அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்படின்னா அது சரியான எண்ணங்கள் தானா? இல்லை, விஜய்க்கு கிடைச்ச ஃபேம் அப்படிங்கிறது வந்து சினிமா ஃபேம். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாப்புலர் நடிகர். அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக உச்சத்தில் இருந்தவர் தான். இவரும் ஐபிஎஸ்ஸாக உச்சத்தில் இருந்தபோது ரிசைன்மெண்ட் வந்தார். பட் ஆனால் இவருக்கு பாஜக ஆதரவோடு இருந்த இளைஞர்கள் ஒரு செட்டு வந்து ஆதரவாக தான் இருந்தாங்க. நம்ம பொதுப்படையான பேன் தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலைக்கு இவ்வளோ ஒரு இளைஞர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்துட முடியாது. ஏன்னா அவர் வந்து கூட்டணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிற்கும்போது தனிச்சு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணும்போதே நீங்கள் சொன்ன மாதிரி 11% வாங்கினார். அதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது தான். ஏன்னா அதில் பல கட்சிகள் ஏற்கனவே இருந்தாங்க, அவங்களுடைய ஓட்டுக்கும் ஷேராக இருக்குது. இந்த தடவை வந்த கட்சியோட ஓட்டு தான் நம்ம ஏற்றுக்க முடியும். இதில் குறிப்பாக இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெல்லியை எதிர்க்காம தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பண்ணிட முடியும் அப்படின்னு விஜய் வந்து நிரூபிச்சிருக்கிறாரோ அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட ஹோப்பாக நான் பார்க்குறேன். இப்போ டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் எப்பவுமே பொலிட்டிக்கல் ஃபைட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்கும். திமுக கூட பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் முன்னிலைப்படுத்தி ஒரு சண்டை. விஜய் டெல்லியை எதிர்த்தார் இல்லையா? அவர் எந்த இடத்துல எதிர்த்தாரு நீங்க சொல்றீங்க? அவர் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு ப்ரோக்ராமா என்ன எதிர்த்து இருக்காரு? வந்ததுக்கு பிறகு எதுவுமே எதிர்க்கலையே. திருவள்ளுவருக்கு காவி விட போட்டு கவர்னர் செய்யறாரு, அது கூட அவர் எதிர்க்கல தான். தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா தள்ளப்பட்டிருக்கு, அதுக்கும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல தான். டெல்லி போனாரு, என்ன பிரதமரை பார்த்து கோரிக்கை வச்சங்கிறது குறித்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல. அதனால அவர் வந்து எதுவுமே பாஜகவை அவர் இது வரைக்கும் எதிர்க்கல அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். 100% எதிர்க்கவே இல்லை. ஸோ எலெக்ஷன் கேம்பெயினில் ரொம்ப குறைவாக தான் பண்ணார். குறைவான கேம்பெயினில் அவர் வச்ச முழக்கம் எல்லாமே வந்து திமுகவை எதிர்த்து தான் வச்சார். அவர் அதிமுகவை கூட கடைசி நேரத்தில் தான் ரொம்ப காட்டமாக சில விஷயங்கள் பேசினார். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே திராவிட கட்சிகளை எதிர்த்தே நம்மளால பாலிடிக்ஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறத பார்த்து அண்ணாமலை கூட ஒரு விருப்பம் வந்திருக்கலாம். நாம் டெல்லியில் வந்து டெல்லியை பற்றி பேசாமல் பெருசாக பேசாமல் சும்மா பாலிஸ்டாக பேசிட்டு நாம் இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணி
ஒரு கேதரிங் பண்ண முடியும், ஒரு வைபை கிரியேட் பண்ண முடியும், அதாவது இந்த இப்போ இருக்கிற பாஷை ஒரு வைபை கிரியேட் பண்ண முடியும்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். அந்த விஜய் வந்து டெல்லி எதிர்க்காத போது அதனுடைய பிரதிபலிப்பு பெரிய அளவுல இல்ல. அண்ணாமலை டெல்லி எதிர்க்கல அப்படின்னா அதனுடைய பின்புலத்துல பேச்சுக்கள் அதிகமாயிரும்ல. ஆல்ரெடி இவர் பாஜகல இருந்தாரு, அதனுடைய தொடக்கம் தான் இவர் எதிர்க்க மாட்டாரு. இன்னும் சொல்ல போனா வேற லாங்குவேஜ்ல போய் அண்ணாமலை பிஜேபியோட பி டீம், அதனாலதான் தமிழ்நாட்டுல களம் இறக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு இல்லை. இது அண்ணாமலைக்கும் தெரியும்ல. விஜயும் பிஜேபி பி டீம் தான் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு கிரவுண்ட்ல. நீங்க வந்து விஜய் வந்து தாவேகா குறித்து பாஜக குறித்து எந்த கேள்விக்குமே பதில் சொல்லாதப்ப, அவர் எதுக்குமே பதில் சொல்ல, பொது வெளியில விமர்சனங்களா கூட வைக்காதப்ப கூட அவருக்கு வந்து இங்க ஒரு ஓட்டை செக்யூர் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அண்ணாமலை வந்து பார்த்திருப்பார். நம்ம தான் நிறைய ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டோம். இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை வெளியிட்டு நாம வந்து ஒரு ஃபைட் பண்ணோம்னா ஒரு பெரிய ஓட் கேதரிங் நமக்கு வரும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஸோ இங்க பிரச்சனைன்னா டெல்லியை எதிர்க்காம டெல்லி மேல ஒரு சாஃப்ட் கார்னரோட இன்னொரு பார்ட்டியை உருவாக்கலாம். குறைஞ்சபட்சம் அவர் சார்ந்த ஆட்கள், அவர் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவர் சார்ந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள்ட்ட கேட்டிருப்பார். அவர் குறிப்பாக கொங்கு ரீஜன்ல இருந்து வர்றாரு, அந்த ரீஜனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்டயாவது விசாரிச்சிருப்பாரு. ஒரு சிறு ஆதரவு இருந்திருக்கலாம், நாம ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிப்போமே அப்படின்னு கூட அவர் உணர்ந்திருக்கலாம். எப்படி பாமக இருக்கிற மாதிரி நாம அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரென்த் காமிக்கலாம்னு ஒரு கால்குலேஷன் கூட அவருக்குள்ள இருக்கலாம். பட் ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடம், கொங்கு பெல்ட்ல அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க வந்து இவ்வளவு பெரிய அலை அப்படி இப்படின்னு சொன்னப்போ அவங்க 1 கோடி வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கன்சிடரபிளான ஒரு ஃபேக்டர். அது விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு அண்ணாமலைக்கு அந்த ஆதரவு இருக்காது இளைஞர்கள் மத்தியில். ஏன்னா அவர் ஒரு நடிகர், இவர் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது, விஜய் பண்ண யுக்திகளை அண்ணாமலைனால் பண்ண முடியாது. சோசியல் மீடியால நீங்க வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரலா சோசியல் மீடியால வேற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எல்லாம் அண்ணாமலைனால ஒர்க் பண்ண முடியாது. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்த போது அவர் மீது சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம், சோசியல் மீடியால அவரை ரொம்ப தாங்கி பிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அது விஜய்க்கு முன்னாடியே அண்ணாமலை சரியாக செய்து ஐடி விங் வந்து அண்ணாமலைக்கு பலமா இருந்துச்சு, அவர் ஏத்த மாதிரி அதுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணார் அப்படிங்கறதா அது ஒரு சின்ன ஒரு மைனரான விஷயம் தான். ஆனா விஜய் அவர்கள் பார்த்திருக்கக்கூடிய வேலை இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு பிறகு விஜய் அவர்களோட ஐடி விங் பார்த்துட்டு கூடிய வேலையை தான் நம்ம பார்க்கும்போது இவங்க அவ்வளவு பெரிய ஒர்க்கை வந்து அவ்வளவு பெரிய ரீச்சை அண்ணாமலைனால அவ்வளவு பெரிய ரீச்சை கொண்டு சேர்க்கறது கஷ்டம். பட் ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, விஜயை எதிர்த்து அவர் ஒரு நரேஷன் செட் பண்றாரு அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்கும். ரெண்டாவது, நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய மீடியாஸும் சரி, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சேட்டலைட் மீடியாஸும் சரி, ஏதோ ஒரு வகையில வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த முக்கியத்துவம் வந்து ஒரு ஃபைட்டா மாறும். சரி, பேசுவோம். திரு சியாம், முன்பு பேசிய சத்யராஜ் சொல்லக்கூடியதுலேருந்தே உங்கள்கிட்ட கேள்வி எழுப்புறேன். விஜய் ஒரு நடிகர், எனவே அவருக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருந்தது. ஆனால் அண்ணாமலை அப்படியான ஒரு இடத்துலேருந்து வரல. அப்போ அண்ணாமலை ஒப்பீட்டு அளவில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு இருக்காது இளைஞர்கள் மத்தியில். இது வாத அளவில் ஏற்கக்கூடியது தானா? சத்யராஜ் சொல்றது வாத அளவில் ஏற்கக்கூடியதுதான். தம்பி சத்யராஜ் கருத்தை கூட நான் அதை அப்படியே தான் ஏற்றுக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் பாருங்க, இண்டிவிஜுவல் லீடர் வார் ரூம் வச்சு பாலிடிக்ஸ்ல பெருசா செஞ்சது யாரு? அண்ணாமலை தான், சந்தேகமே கிடையாது. விஜய்க்கான கவர்ச்சி என்னன்னா திரைபிம்பம். அந்த பார்வை இன்பத்தை வந்து அது கொடுத்தது. அண்ணாமலையோட கவர்ச்சி என்பது டேட்டா தான், புள்ளி ஒரு புலி. அப்போ அவர் வந்து ஒரு வகையான படித்த செட்டுக்கு வந்து அவர் அப்பீல் ஆனார். இப்போ புதிதாக வந்து இளைய தலைமுறை அரசியலுக்குள்ள வந்திருக்கு, நம்மளே பார்க்கிறோம். இப்போ நியூஸ் சேனல்ஸ்க்கு பெரிய பார்வையாளர்கள் பெருகி இருக்கிறாங்க. பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தெரியுதா? ஹார்ட் கோர் சித்தாந்தம் புரியுதான்னா புரியல. பாலிடிக்ஸ ஒரு ஃபன் மோட்ல அணுகுறாங்க, வைபுன்னு வச்சுக்கோங்க, ஃபன் மோடு. ஆனா அவங்கள நம்ம பண்படுத்துவோம்ல. இப்ப தொடர்ந்து நம்ம விவாதங்கள் மூலமாக, இல்ல வந்து தம்பி சத்யராஜ் அவர் யூடியூப்ல எவ்வளவு பேசுறாரு நம்ம கேட்கிறேன், அதன் மூலமாக, இப்ப ராமன் பேசுறது மூலமாக. அப்போ பிஜேபியோட சொத்து எது? அக்னீஸ்வர சிவில் லாயர், அதனால அவர் சொத்து பத்தெல்லாம் பத்தி பேசினாரு. பிஜேபியோட சொத்தே கடந்த ஒரு 6-7 வருஷமா அண்ணாமலை தானங்க. அவர் அப்படியே வர்றாரு, சொத்தே கம்ப்ளீட்டா வெளியில வருது. அதுக்கு பிறகு ஒரு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அவுட் ஆயிடுவாரு. அந்த இடத்துல அண்ணாமலை கொஞ்சம் ஜாக்கிரதையா பிளான் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது தாவேகா எதிர்ப்பு மட்டும்தான்.
பிஜேபியை வந்து பெரிய அளவுக்கு எதிர்க்க மாட்டாரு, அது கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம் சியாம். இப்போ அண்ணாமலை தான் வந்து பாஜகவுடைய சொத்து. தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் பாஜக வளர்கிறதோ அப்போதெல்லாம் இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரும் பேசும் பொருளாக மாறுவாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு அண்ணாமலையும் ஒரு மிக முக்கியமான காரணம். அப்படியான நபரை பாஜக இலக்க சந்திக்கலாமா? அதுக்கு அவங்க ஒத்து வருவாங்களா? சரி போனா போங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்களா பாஜகவுடைய தலைமையும்? அண்ணாமலை முடிவெடுத்து விட்டாருங்கிறது உண்மையா இருந்தா பிஜேபி முட்டுக்கிட்ட போட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன சிம்பிள் ரீசன்னா, தேசிய கட்சியில ஸ்டேட் லீடருக்கு டென்யூர் தான் 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ. எனக்கு தெரிஞ்சு தமிழிசை அவர்கள் தான் வந்து 5 வருஷம் இருந்தாங்க. ஆமா, 3 years 4 years தான். அதுக்கு பிறகு அவங்க மாநில அரசியல்ல வந்து ஜொலிக்கவே முடியாதுங்க. அவ மத்திய அரசுல தேசிய அளவுல அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கு பிஜேபியோட ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க இண்டிவிஜுவல் பாலிடிக்ஸ் லைக் பண்றது இல்ல, இன்ஸ்டிடியூஷனல் பாலிடிக்ஸ் தான் லைக் பண்றாங்க. ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட அரசியல் இல்லையா? அப்ப இவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக வளர்தல். இப்ப வாழப்பாடி ராமமூர்த்தி அந்த காலத்துல காங்கிரஸ் கட்சியோட தனிப்பெரும் தலைவரா மாறினாரு 94 95 காலகட்டம். என்ன பண்ணாங்க? கட்சியை விட்டு அனுப்பிட்டாங்க. இதான் காங்கிரஸ் கட்சி. இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பாருங்க. திடீர்னு தாவேகா அவங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது கொடுக்குறாங்க ராஜ்யசபால, பெரிய வாய்ப்பு. அதை தூக்கி காங்கிரஸுக்கு கொடுக்குது. ஏன்? தேசிய லெவல்ல வந்து காங்கிரஸோட டிராவல் பண்ணணும். காங்கிரஸ்க்கு பாருங்க ஒண்ணுமே இல்ல அந்த கட்சி. 2 ராஜ்யசபா சீட்டு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள 2 ராஜ்யசபா சீட்டு. வெறும் 3 மாதத்துக்குள்ள 2 ராஜ்யசபா வெவ்வேறு கட்சிகள்கிட்ட இருந்து. வெவ்வேறு கட்சிகள்கிட்ட இருந்து ஒரு கட்சியில வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு போயாச்சு. ஆனா அதுல ஒரு அரசியல் நகர்வு இருக்குல்ல. அதாவது மோடிக்கு எதிராக ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் கட்சி விஜயையும் பயன்படுத்தி பிம்ப உயர்வுக்கு வழி பார்க்குது. ஒரு 4 ஸ்டேட்ல 127 எம்பி சீட் இருக்குங்க. இப்ப 5 ஸ்டேட். அது 127 எம்பில 100 எம்பி ஜெயிக்கிறது அப்படித்தானே காங்கிரஸ் நோக்கமா இருக்கு. அதுக்கு விஜய் உதவி செய்வார்ல. அப்ப பிஜேபி அதுக்கு ஒரு மாற்று கருத்து வந்து அவங்களோட மாநிலங்களை ஊபிலயோ பீகார்லயோ வச்சாகணும். அப்ப அண்ணாமலை வந்து மாநில அரசியலுக்கு வர்றதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்ன காரணம்னா, அவர் விஜயோட ஓட்டு வங்கியை குறைச்சா இவங்களுக்கு லாபம் தானே. சரிதான். திரு சுமந்த் இணைந்திருக்கிறார் நம்மோடு நேரலையில். சார், நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார், உங்களிடம் முன்வைக்கக்கூடிய கேள்வி அப்படின்றது, அண்ணாமலை 2 நாட்கள் ஆகிவிட்டது டெல்லி சென்று ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டார் என்று ஊடகங்களில் செய்தி வெளியானாலும் கூட அதிகாரப்பூர்வ தகவல் அண்ணாமலை தரப்போ பாஜக தரப்போ இல்லை. அண்ணாமலையினுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? தனக்கு பாஜகல முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படவில்லை அப்படின்றத அதிருப்தியினுடைய வெளிப்பாடு இது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல விஜய் வருகை 2.5 ஆண்டுகள்ல மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடிகிறது, இளைஞர்களை கவர வேண்டும் அப்படின்றது அண்ணாமலையினுடைய ஒரு முயற்சியா இதை பார்க்கலாமா? எப்படி பார்க்கலாம்? நான் கேள்விப்பட்டது வரை அவர் நிதின் நபீனை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்து அதற்கு பிறகு அமித்ஷா ஏற்பட்ட பிறகுதான் ஒரு பாஸ் வந்தது. அதுதான் வந்து நான் கேள்விப்பட்டது. ஏன்னா என்ன அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறாரு, நைனா நாகேந்திரன் டெல்லியில போயிருக்காங்க, அதை வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஏதாவது ஒன்று இருக்கக்கூடும். பட் பல மாநில தலைவர்கள் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெறும் நைனா நாகேந்திரனை மட்டும் கூப்பிட்டா மாதிரி இல்லை. சோ அடிப்படையாக அண்ணாமலையினுடைய சீட்டா, மத்திய அமைச்சரவையில இடமா, இல்ல திருப்பியும் மாநில தலைவர், இது வழக்கமாக மீடியா கிட்ட எல்லாத்தையும் பேசுற அண்ணாமலை இந்த மேட்டர் மட்டும் பேசவே இல்லையே. எதுக்கு 2 நாள் கழிச்சு சொல்றேன் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு பாஜகவில் தொடர வேண்டும் என்றால் சில கோரிக்கைகள் இருக்கின்றன கூறியிருக்கிறார்கள், அதை பத்தி பேசுறதுக்கு நான் போறேன். எதுவுமே சொல்லலையே. அதே சமயம் நீங்க தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்களான்னு வெளிப்படையா கேட்கும் போது இல்லன்னு சொல்லல. 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ நாளைக்கு இது தெரிய வருமா? இல்ல சிலர் இப்ப லேட்டஸ்டா நான் கேள்விப்பட்டது வந்து பாஜகவிலேயே தொடர்ந்து ஒரு தனி இயக்கத்தை அண்ணாமலை நடத்தக்கூடும், ஒரு 6 மாத காலத்திற்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல
அவருக்கு எப்படி ஆதரவு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு அப்படின்னு ஒரு இது வந்து லேட்டஸ்டா ஓடிட்டு இருக்கு. ஒரு மாலை 5 மணில இருந்து இது ஓடிட்டு இருக்கு. இல்ல அந்த மாதிரி ஏதாவது இல்ல சுமந்த், அப்படி ஒருவேளை தனி இயக்கத்தை தொடங்கினாலும் கூட அண்ணாமலைக்கு அந்த எண்ணம் வருவதற்கான புள்ளி எங்கிருந்து தொடங்கியிருக்கும்? விஜயனுடைய வெற்றி தான் தொடக்கம்னு எடுத்துக்கலாமா, இல்ல பாஜகவினுடைய அதிருப்தி தான் தொடக்கம்னு எடுத்துக்கலாமா? பாஜகவினுடைய அதிருப்தி ஓராண்டு காலமாக இல்ல, அவர் எப்போ மாநில தலைவர் பதவி பட்டாரோ அதிலிருந்து அவருக்கு ஒரு கோபம் இருந்திருக்கலாம். ஆனால் கட்சி அமைச்சு வெற்றி பெற முடியும் என்ற எண்ணம் விஜயுடைய வெற்றியை அது வரைக்கும் அவர் வெற்றி பெறுவார் என்று வெற்றி பெற எதிர்பார்க்கலைங்க. இப்போ விஜயே நம்ம என்ன சொன்னோம், ஓட்டு கொஞ்சம் வாங்குவாருங்க, இல்ல 2031க்குள்ள அவர் ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு சீரியஸ் கண்டெண்டர் ஆயிடுவாரு, இப்படிதானே சொன்னோம். ஆமா, நம்ம இந்த குரூப்லயே சொல்லல. சோ என்னன்னா இதை பார்த்திருக்கலாம், விஜய விட அண்ணாமலைக்கு அவர் நினைக்கலாம் இல்லையா. ஆனா திரு சுமந்த், ஆனா விஜய்க்கு பின்புலத்துல அவர் ஏற்கனவே நடிகர், 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழகத்துல நடிகராக இருக்கிறார், முன்னணி நடிகர், மக்கள் மத்தியில ஏற்கனவே அவர் ரொம்பவும் அறியப்பட்ட ஒரு நபர். அப்படின்றப்போ அவருடைய வெற்றிக்கோ அரசியல் வருகைக்கோ ரொம்ப சுலபமா இருந்திருக்கும். ஆனா அண்ணாமலை ஏற்கனவே பாஜகவினுடைய சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டவர் அப்படின்ற அவர் மீதான ஒரு சாயமும் இருக்கிறது. இது எல்லாம் அண்ணாமலைக்கு நேரெதிராக மாறிவிடாதா? ஒருவேளை புதிய இயக்கத்தை தொடங்குகிறாரோ, அது கட்சியாக வந்தாலும் கூட. இல்ல, நம்ம 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னோம், ஒரு நடிகர் ஒரு கட்சியை தொடங்கி இல்லை சொன்னமா இல்லையா? கிட்டத்தட்ட எல்லோரும் சொன்னதுதான். அதெல்லாம் அந்த காலங்க. ஒரு நடிகர் வந்து ஒரு 2 மீட்டிங்ல பேசிட்டு கையை அசிச்சுட்டு போனா மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கிறதெல்லாம் முடிஞ்சு போன காலம் தானே சொன்னோம். என்ன நடந்தது? இப்போ விஜய்க்கு வந்து அவருடைய ஆழ்ந்த அரசியல் நம்பிக்கைகளுக்காக மக்கள் வாக்கு போட்டிருக்காங்களா? சித்தாந்தத்துக்காக வாக்கு போட்டிருக்காங்களா? இல்ல. இந்த 2 கட்சி வேணாம், இவர் வராரு, ஏதோ செய்வாரு சொல்றாரு, செம்ம ஸ்டார், பாப்புலர். சோ அண்ணாமலைக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கலாம். நட்சத்திர அளவுக்கு பாப்புலாரிட்டி நம்மிடம் கிடையாது. ஆனால் இளைஞர்களிடையே அறிமுகமானவர். தமிழ்நாட்டுல இளைஞர் சமுதாயத்துல அண்ணாமலை யாருன்னு தெரியாமையே யாரும் இருக்க முடியாது. சரி. சோ பிளஸ் ஒரு பாசிட்டிவ் இமேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. அவர் தான் பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னா ஒரு இமேஜ் உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிட்டு விஜய் பிடிக்காத ஒரு பகுதி மக்கள் இந்த பக்கம் வரலாம். அப்படி உதாரணத்துக்கு அதிமுகவிலிருந்து ஒரு பகுதி வரலாம், பாஜகவிலிருந்து ஒரு பெரும் பகுதி அவர் பக்கம் வரலாம். சோ இதெல்லாம் கணக்கு போடுவார் இல்லையா? சரி, நம்ம பேசுவோம் சுமந்த். திரு சத்யராஜ், இப்போ திமுக ஒரு விஷயம் அண்ணாமலையினுடைய நகர்வு குறித்து பேசிட்டோம், மற்றொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மாறுகிறது. திமுக தேர்தலுக்கு முன்பு ஒரு ராஜ்யசபா சீட் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்தது. இன்று தேர்தலுக்கு பிறகு அமைத்த கூட்டணியில தாவேகா காங்கிரஸ்க்கு இன்று ஒரு மாநிலங்களவை இடத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இது காங்கிரஸ் கட்சியுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, அவங்க அது ஒரு சாமர்த்தியமாக தான் பார்க்கலாம். அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய ஒரு பிளான் போட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. திமுக கூட்டணி வேண்டாம், நம்ம வந்து தாவேகாவை நோக்கி நகர்வோம் அப்படின்னு அவர் தான் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டு வைக்கிறாரு. அது வந்து இப்போ அவருக்கு வந்து ஒரு அறுவடையாக வந்து மாறி இருக்கு. இப்போ மேபி எம்பி சீட் வந்து அவருக்கு தான் போகுது அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து காங்கிரஸ் முதல்ல இருந்தே இந்த விஷயத்தில் வந்து தெளிவாக இருந்திருக்காங்க. இந்த அவங்க ஏற்படுத்த அந்த 1 மாத காலம் சலசலப்புகள் வந்து கிரவுண்டில் வந்து சில ஃபேக்டர்ஸ் வந்து நெகட்டிவாக கூட மாற்றிருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்க நினைச்சதை வந்து இதனால திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பே தவிர காங்கிரஸுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை.
அவங்க ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. அதே போல் அவங்க ஜெயிச்சு வெளியே வந்து திருப்பி மினிஸ்டராகவும் ஆயிட்டாங்க. அதனால் அவங்க இதை வந்து ரொம்ப கவனமாக சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. திமுகவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அது நடந்துருச்சு தான், நான் அப்படி தான் பார்க்குறேன். எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட சின்ன சலசலப்புகளை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க தான். இப்போ அது ரொம்ப அதிகமாக இருக்குதான். ஸோ இப்போ கூட்டணிக்கு தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு மாற்றப்பட்ட கூட்டணி அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. காங்கிரஸ் போனதில் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க தான். காங்கிரஸ் கிட்ட 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. தாவேக்காவுடைய அமைச்சரவை ஆட்சி அமைவதற்கு காங்கிரஸும் ஒரு கருப்பொருள் தான் முக்கியமான காரணம். ஏற்கனவே 2 அமைச்சரவை கொடுத்துட்டாங்க. ஒன்று உயர்கல்வித்துறை, இன்னொன்று சுற்றுலாத்துறை கொடுத்துட்டாங்க. இந்த மாநிலங்களவை தாவேக்கா கொடுப்பதற்கான காரணம் என்ன ஏற்பட்டுச்சு? தாவேக்காவிற்கு ஏற்பட்டதா இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டிருக்குமா? இல்ல அவங்க ஒரு 29 வரைக்குமான ஒரு நீண்ட ஒரு கூட்டணியாக இருக்கிறதுக்கான ஒரு பொருளா தான். அப்போ தேசிய அளவுல கூட்டணியே மாறுது அப்படின்னு சொல்றீங்க. தேசிய அளவுல காங்கிரஸ் கூட்டணியோடு இணைந்து பயணிக்கலாம் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடா அதை நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜிக்கலாவே இவங்க தாவேக்கா சார்பாக ஒரு எம்பி போய் டெல்லியில உட்கார்றதை விட அது காங்கிரஸுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு அலையன்ஸா ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்றாங்க. தாவேக்கா தமிழ்நாட்டில் புதிய அரசு. இப்போ தாவேக்காவை பொறுத்தவரையிலுமே தொடக்கத்துல 2.5 வருடங்கள் ஆட்சி அமைச்சிட்டாங்களேன்னு ஆச்சரியமா பேசக்கூடிய அதே வேளையில ஆட்சி அமைத்த உடனே ஒரு மாநிலங்களவை உறுப்பினரும் உங்களுக்கு கிடைத்து விட்டார்களே அப்படின்ற ஒரு பெருமையை தாவேக்கா பெற்றிருக்கலாம் இல்லையா? ஏன் அந்த பெருமை எங்களுக்கு வேண்டாம், காங்கிரஸுக்கு போட்டுன்ற முடிவு எடுத்து அவங்க டெல்லி அரசியலை பொறுத்த வரைக்கும் வேண்டான்றாங்க. அவங்க டெல்லி அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் டெல்லியை நோக்கி நகரவே இல்லை. அவங்க எந்த பாஜக குறித்து கேள்வியும் கேட்கல. அவங்க டெல்லியை பத்தி அவங்களுக்கு எந்த விதமான கனவுகளும் இல்லை போல இருக்கு. அவங்களுக்கு காங்கிரஸ் திருச்சியில நேற்றைய முன்தினம் விஜய மேடைக்கு அழைக்கும் போது செங்கோட்டையின் தளபதியே வா அப்படின்னாங்க. அந்த செங்கோட்டை இல்ல, அந்த செங்கோட்டையின் தளபதி அப்படின்றது தேசிய அரசியலுக்கான ஒரு அழைப்போன்ற ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல. அது வந்து நம்ம விஜயனுடைய அஸ்ட்ராலஜர் சொல்றாரு, அவர் பிரதமரா கூட வருவாரு அப்படின்னு சொல்லி அவரோட பேசுறாரு. நீங்க அதெல்லாம் வந்து தேர்தல் குறிப்பாக மேடையில வந்து ஒரு தலைவரை குஷிப்படுத்துறதுக்கு அவங்க பேசக்கூடிய விஷயம் தான். சரி, டு பி ஃப்ராங்க், அவங்க காங்கிரஸோடு இருக்கக்கூடிய கூட்டணி மட்டும்தான், அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கூட்டணி தான் டெல்லியினுடைய அரசியலை பார்க்கறாங்களே தவிர தனக்கு ஒரு தனித்துவமான அரசியல் டெல்லியில வேணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னும் அவங்க நகரல நினைக்கிறீங்க. திரு சியாம், 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் சோடன்கர் பேசும்போது திமுக இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அங்கம் அப்படின்னா திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில தான் இருக்கிறோம் தேசிய அரசியல்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிலைப்பாடு மாறிடுச்சு. தாவேக்கா தரப்பு ஒரு எம்பியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யறாங்க. சத்யராஜ் சொல்றது போல தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி தான் தேசிய கூட்டணியாக தொடர போகிறது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுக்குமே முரண்பாடு இருக்கே. அப்ப தேசிய கூட்டணியே உடைகிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லையா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சுங்க. எங்க இருக்குது? இப்போ என்டையர் தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்தியா கூட்டணின்னு ஒரு இடத்துலயாவது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறினார்களா? எல்லாமே எஸ்பிஏ தானே. காங்கிரஸ் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்கல்ல. நேத்து கூட சொல்றாங்க நாங்க திமுக கூட்டணியில இருக்கிறாங்க இங்க கூட அப்படின்னு சொல்லி. இதுதாங்க வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதுங்கிறது. இதுதான் ஏங்க, இந்தியா கூட்டணியில இருந்த கட்சியிலிருந்து விலகி போய் தாவேக்கால 2 மந்திரி வாங்கியாச்சு, ஒரு எம்பி சீட் வாங்கியாச்சு. இன்னமும் திமுக இந்தியா கூட்டணியில போய் தொடர்ந்து நீடிப்பதற்கு அவர்கள் என்ன அரசியல் ரீதியாக தெரியாதவர்களா? சரி, கருத்தியல்ங்கிறதுங்க வெறுமனே உளமார்ந்த நம்பிக்கை மட்டும் இல்ல, உளமார்ந்த ஆசையின் வெளிப்பாடும் கருத்தியல் தான். வேட்கை அரசியல், அது இல்லாத எந்த அரசியலும் கிடையாது. ஆசை இல்லாத அரசியலே கிடையாது. இப்போ திமுகவோட ஆசை என்பது திராவிட மாடல் 2.0. அது இல்லைன்னு ஆனதுக்கு முக்கிய காரணம் எதுவா இருக்கும்? காங்கிரஸ் கட்சி 28 சீட்ல 5 சீட் ஜெயிச்சது. ஆமா, கன்னியாகுமரியில் மட்டும் தான் 3 சீட்டு. மொத்த ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு 2. விசிக 8 வாங்கி 2 தான் ஜெயிச்சது. ஆமா, மதிமுக 4 வாங்கி 2 தான் ஜெயிச்சது. கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் வந்து திமுக கூட்டணியில வின்னபிலிட்டியே இல்ல. இன்னும் சொல்ல போனால் விசிக ஓபன் ஸ்டேட்மெண்டே திருமாவளவன் என்ன சொன்னா, எங்க ஆளுங்க சரியா வேலை பார்க்கலைங்கன்னாரு. இதை விட வந்து ஒரு கூட்டணியோட தோல்விக்கு கட்டியே கூற முடியாது. அப்பவுமே சுருக்குன்னு இருந்துச்சு. ஆகா, இவங்க வேலையே பார்க்கல அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சீட்டெல்லாம் வராது போல இருக்கு. இப்ப சுமன் சொன்னார்ல, விஜய் வந்து இத்தனை சீட் வாங்குவார்னு யாராவது நினைச்சாங்களா? யாருமே நினைக்கல. உண்மை. ஆனால் அது விஜயோட திரைப்புகழ் மட்டும்தான் காரணமானா அது நான் ஏற்றுக்கொள்ளல. அப்படின்னா பாக்கியராஜ் ஆரம்பிச்ச கட்சி என்னாச்சு? டி ராஜேந்தர் ஜெயலலிதாவை எதிர்த்து 96ல பர்கூர்ல ஒரு போட்டி போட்டாருங்க. இப்ப இருக்கிற சிம்பு, அப்புறம் டிஆரோட மனைவி திருமதி உஷா எல்லாரும் போய்
ஒரு மாசம் தங்கியிருந்து ஒரு தொகுதியில பிரச்சாரம் பண்ணாங்க. ஆமா. திமுக சார்பா சுகவனம் நின்னாரு, யாருக்கே தெரியாது. ஆனா ஜெயலலிதா அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள், சுகவனம் ஜெயிச்சார். டிஆர் வந்து டெபாசிட் வாங்கினாரான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. சரி. வெறும் திரைப்புகழ் பத்தாதுங்க, கால சூழல் அமையணும். இங்க திமுக கூட்டணியில கூட்டணி கட்சிகள்லாம் கைவிட்டுருச்சு, காலச்சூழல் விஜய்க்கு சாதகமா அமைஞ்சது. திமுக வந்து வேட்பாளர் தேர்வுல ஏகப்பட்ட தவறுகள் செய்தார்கள், நமக்கே அதெல்லாம் நன்றாகவே தெரியும். அதுலயும் காலச்சூழல் சரியாக அமைஞ்சது. அப்படி இருந்தும் விஜயின் திரைப்புகழ் அவருக்கு ஒரு சீட்டு கூட பெற்று தராத எத்தனை மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு? சிங்கிள் சீட்டு கூட கிடையாது. கிறிஸ்தவ ஓட்டு வங்கி இருக்கு. நாங்க கன்னியாகுமரியோட வாங்க, கிறிஸ்தவ ஓட்டு வங்கி வேணும். 60% கிறிஸ்தவ ஓட்டு வங்கி. விஜய்க்கு எத்தனை சீட்டு கிடைச்சதுங்க? அப்ப திரைப்புகழ் ஏன் அதுல ஹெல்ப் பண்ணல? புரியுது. திரைப்புகழ் மட்டும் காரணம் இல்ல, சரி, திமுகவோட பலவீனம் முக்கிய காரணம். சரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சி பிளவை தாண்டி தேசிய அளவிலும் கட்சி பிளவுகள் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு திரு ஷியாம் சொல்றாரு. அப்படி நான் எடுத்துக்கிறேன். சரி, திரு சுமந்த், திரு ஷியாம் சொன்னது போல 2029 மக்களவை தேர்தலுக்கான தேசிய கூட்டணி தமிழ்நாட்டில் உடைந்து விட்டது. அது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றொரு பக்கம் பாஜக அதிமுக இடையிலான எந்த பேச்சுவார்த்தையுமே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இல்லை. இது சட்டமன்ற தேர்தலை தாண்டி மக்களவை தேர்தலுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்பட்டு விட்டது. அது தாவேகாவுடைய வருகை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஹலோ திரு சுமந்த், நான் கேள்வி கேட்டேன். இப்ப முதல்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு, இந்த இந்தியா கூட்டணி பேசுங்க. இல்ல, நடுவுல வந்து கொஞ்சம் பிரேக் ஆச்சு, எனக்கு புரியுது. பேசுங்க. தேசிய அளவுல என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கறது ரீதியாக பார்க்கும்போது 8ஆம் தேதி அன்னைக்கு இந்தியா கூட்டணி ஏதோ ஒரு மீட்டிங் இருப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதுல தாவேகா கலந்து கொள்ளும் என்ற செய்தி வந்திருக்கிறது. அப்படின்னா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? சோ இதெல்லாம் வந்து ஒரு புரியாத விஷயங்களா இருக்கு. ஏன்னா ஒரு காலகட்டத்துல காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது மாநில தலைமை முடிவு எடுக்கட்டும்னு சொன்னாங்க. கே.சி. வேணுகோபால் டெல்லியில தாவேகாவுக்கு ஆதரவு எடுக்கிற இறுதி முடிவை நாங்கள் மாநில தலைமைக்கு விட்டுட்டோம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, இந்தியா கூட்டணியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டது. ஆனால் அடுத்த நாளே வந்து கிட்டத்தட்ட பட் என்னன்னா, இந்தியா கூட்டணியில் திமுக தொடர்கிறதா இல்லை? இல்ல, காங்கிரஸ் கட்சி திமுக இப்போதும் எங்களுடைய ஒரு அங்கம் தான். இது முன்பு சொன்னதில்ல, நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட், காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் ஸ்டேட்மெண்ட், திமுக கூட தான் எங்க கூட்டணி தொடர்கிறது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறாங்க தேசிய அளவிலான கூட்டணிக்கு. அப்படின்றப்போ இன்னும் கூட்டணி பிரியவில்லை அப்படின்ற ஒரு புரிதலுக்கு தானே நம்ம வர வேண்டிய கட்டாயம் இருக்கு. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, திமுக என்ன சொல்றாங்க? அவங்க கூட்டணியில இருக்காங்கறாங்களா இல்ல திமுக கூட்டணியில இல்லங்கறாங்களா? திமுக அமைதியா இருக்காங்க, எந்த பதிலும் இப்போ வரைக்கும் இல்ல. அதுதாங்க பிரச்சனை. அதுதான் இல்ல அமைதியா இல்ல, அவங்க வந்து காங்கிரஸ கடுமையா விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதயநிதி கூட்டத்திலே கடுமையா திட்டியாச்சு. அது பிறகு காங்கிரஸ் மாதிரியான ஒரு துரோக கட்சி எதுவும் கிடையாது சொல்லியாச்சு, முதுகுல குத்தியாச்சுன்னு சொல்லியாச்சு. மக்களவையில பக்கத்து சீட்டு கூட எங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு திமுக கடிதம் எல்லாம் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்பவே முடிஞ்சிருச்சு தானே அர்த்தம் திரு ஷியாம்? சோலி முடிஞ்சது. ஆமா, சோலி முடிஞ்சது. திரு சுமந்த், இப்போ ஒரு பேச்சு சரி இல்ல இப்போ திமுக இந்தியா கூட்டணியை விட்டு விலகி விட்டது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கணும், இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வெறும் காங்கிரஸ் மட்டும் அல்ல, அதுல மற்ற பல கட்சிகளும் இருந்திருக்கிறாங்க. இப்பவும் பல கட்சிகள் இன்னும் தொடர்கிறாங்க. சரி, ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்கிறது, சமாஜ்வாதி கட்சி இருக்கிறது. இந்த மாதிரி கட்சிகளுடன் திமுக உடைய ஒரு இப்ப கூட ஒரு பாசிட்டிவ் ஈக்குவேஷன் இருக்கு. சரி, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இந்த கூட்டணியை விட்டு விலகி விட்டார்கள் என்றால் தாவேகா இங்கு உள்ளே செல்வதற்கான வாய்ப்பு உடனடியாக ஏற்படுகிறது.
அதை அவர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். சரி, அதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி, ஓகே. ஏற்கனவே ஒரு நிமிஷம் 29 பாராளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடரும் என்றுதான் காங்கிரஸ் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. சரி, ஓகே, பேசுவோம் திரு சுமன். சரி, ஓகே. திரு அக்னீஸ்வரன், ஏற்கனவே தாவேகாவினுடைய வருகை அதிமுகவினுடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்கான வருகையாக தான் பார்க்கப்பட்டது, பலராலும் பேசப்பட்டது. மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்துக்களும் கூட அதுதான். அண்ணாமலைக்கும் அதிமுகவிற்கும் ஏற்கனவே மோதல்கள் இருக்கக்கூடிய நிலையில் அண்ணாமலையினுடைய வருகையும் அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? நிறைவா தாவேகாவினுடைய வருகை திமுகவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை நிறைய பேர் பேசுறதே இல்லை. தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு பாதிப்பை தேர்தலே திமுகவுக்கு தான் பாதிப்புன்ற அப்புறம் தேர்தலுக்கு பிறகு திமுகவுக்கு பிறகு ஆள் பிடிக்கிற வேலையை தாவேகா செய்கிறது. ஒரு திராவிட கட்சி ஒரு திரைப்பட கட்சியாக இருந்து ஊழல் கட்சின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொல்றீங்க, அதுக்கு பிறகு அந்த ஊழல் கட்சியை எதுக்கு நீங்க கூப்பிட்டு வாங்குறீங்க? தப்பு தானே? ஆகவே இவைகள் எல்லாம், இந்த நாடகம் எல்லாம், நீங்க கவர்ச்சியை சொல்லி நாட்டில் முதலமைச்சர் ஆயிட்டீங்க, ஆனா தலைமைச் செயலாளரை இன்னும் வரைக்கும் நியமிக்கல, அப்ப நிர்வாகம் தெரியல. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் மாதிரி ஒரு அதிகார பசியோடு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசியல் கட்சி எதுவுமே கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி 28+ ஒரு ராஜ்யசபா, அது எப்படிப்பா அது இந்த ஓட்ல மைய கூட மாறல, அப்படியே தாவேகா கிட்ட ஒரு ராஜ்யசபா. இது உழைச்சு சாப்பிடுறதே ஒட்ட மாட்டேங்குது இந்த நாட்டுல. அதுக்கு பேர் என்ன? சாதுரியத்தனம். அதுக்கு பேர் அரசியல் சகுனித்தனம். அரசியலில் உழைக்காமல் வாழ்வதனால் தான் பாரதிய ஜனதா இந்தியாவில் 26 மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது. ஆகவே நீங்கள் இன்றைக்கு 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை பிடித்தோம், என்ன காங்கிரஸ் அமைச்சரவே இது இல்ல, தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லை, அதனால வந்திருக்குது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், அதாவது பூனைக்கு தலையாக இருப்பதை விட ஒரு சிங்கத்துக்கு வாளாக இருப்பது திரு அண்ணாமலை அவர்கள். தமிழ்நாட்டு மக்கள் கவர்ச்சி நடிகரை பார்த்து ஓட்டளிக்கக்கூடிய நாட்டில் அண்ணாமலை போன்ற அரசியல் கட்சிகள் கொஞ்சம் அறிவை யூஸ் பண்றவங்க மத்திய அமைச்சராக இருந்து பாஜகவிற்குள்ளே இருந்து டெல்லியில் தமிழ்நாட்டினுடைய அதிகார மையத்தை நீங்கள் அளவோடு வாழுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. தமிழ்நாட்டிற்கு இப்ப கருப்பு படம் 400 கோடி வந்துருச்சா, 2031 சூர்யா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆகவே இந்த நாட்டில் திராவிட கட்சிகள் வளர்ச்சியை கொடுத்துச்சு, அதெல்லாம் வேண்டாங்க. எங்க தலைவர் என்ன மாதிரி 30 வருஷம் என்ன போட்டாரு தெரியுமா? ஆனா தலைமைச் செயலாளரை போடல, டிஜிபிய போடல, ஒரு அமைச்சர். அது நேத்து தவறா சார், நீங்க எத்தனை நாள் ஆச்சு? 20 நாள் ஆச்சு. 20 நாள் கழிச்சு ஒரு டிஜிபி போடுவீங்களா? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் 20 நாள் கழிச்சு டிஜிபி போடுதுன்னா தடுக்க முடியும்? ஒரு அரசுக்கு டிஜிபி யார் பரிந்துரை பண்ணுவா? டிஜிபி யார் பரிந்துரை பண்ணுவா? ஒரு அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியினுடைய வாக்காளர்கள் நன்றி சொல்லுக்கு பதிலா பக்கத்து தொகுதிக்கு போட்டாரு. அந்த மக்கள் சொல்றாங்க, ஐயா இது ஓன் தொகுதி இல்ல, வேற தொகுதிக்கு போன்றாங்க. அப்படிப்பட்ட நாட்டில் வாழுகிற போது அண்ணாமலை போன்ற அறிவுஜீவிகள் எல்லாம் மத்திய அமைச்சர்களாக ஆளுநர்களாக வர வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை நம்பி நீங்கள் தயவு செய்து வர வேண்டாம், கட்சி ஆரம்பிக்க வேண்டாம், பாஜகவிலே இருங்கள் என்பது என்னுடைய விருப்பம். சரி, ஓகே. திரு ராமன், நிறைவா. அதாவது அக்னீஸ்வரன் அவர்கள் அண்ணாமலைக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அண்ணாமலை தொண்டர்களும் அண்ணாமலை மனநிலை என்னன்னா, தமிழ்நாட்டில் விஜய் என்ன சொல்லுவார்? தீய சக்தி, ஊழல் சக்தி, நாங்கள் தான் தூய சக்தின்னு சொல்றாரு. இந்த 3 சக்தியும் ஒருங்கிணைத்து மக்கள் சக்தியாக அண்ணாமலை வலம் வர உள்ளார். காரணம் தாவேகா எந்த புள்ளியிலிருந்து நீங்க சொல்றீங்க? காரணம் இருக்கு. அண்ணாமலை எந்த விதமான அரசியல் அனுபவம் இல்லாமல், எந்த விதமான தியாகங்கள் செய்யாமல் ஒரு நடிகர் அரசியல் வந்து குழந்தைகளையும் பேரன் பேத்திகளையும் வைத்து ஓட்டுகளை வாங்கி இந்த ஆட்சியில் அமைச்சிருக்குங்க. இன்னைக்கு திமுக என்ன நினைக்குன்னா, அதிமுக என்ன நினைக்குன்னா, பிஜேபி நினைக்குன்னா, எப்படி இருந்தாலும் தாவேகா அரசு அங்கங்கே வெள்ளமட்டில் கையை விடுவாங்க. அந்த வெள்ளமட்டில் கையை விடும்போது சோசியல் மீடியா ஹைலைட் பண்ணும். அப்போ மக்கள் நினைப்பாங்க, இதுக்காகவா அரசியல் அனுபவம் இல்லாத ஒருவர் முதலமைச்சராகி விட்டார், அவருடைய கட்சி வெற்றி பெற்று விட்டது, அதானே உங்களுடைய நிலைப்பாடு. நான் என்ன கேட்கிறேன், சீமான் அரசியல் அனுபவம் உள்ளவரா?
அரசியல் எத்தனை வருஷம் எத்தனை அததான் தேர்தல் கேக்குறேன். நின்னு இல்ல, கேக்குறாங்க. அததான் கேக்குறேன். அதுதான் ராமலிங்க அவர் கேட்க சித்தாந்தமும் மாட்டேன். விஜய் அப்போ சித்தாந்தமும் ஏதோ ஒரு- ஒண்ணா. இல்ல, இல்ல, ஏதோ ஒரு அவரால ஒரு விஷயம் கவுன்சிலர் ஏதோ ஒரு வரல விஷயம் பாத்தீங்களா? தேவைப்படுதுல அவர் வெற்றி 340 மேல பெறதுக்கு. கேஸ் இருக்கு சார். சமூகத்துக்காக உழைத்து, தமிழ் மாநிலத்துக்காக உழைத்து, இந்த தேசத்துக்காக பல விஷயங்கள் அவரால ஒரு இல்ல, கவுன்சிலர் என் கேள்வி நீங்க புரிஞ்சுக்கல. என்னோட கேள்வி, அவர் அரசியல்ல எந்த அனுபவம் இல்லாதவர் உடனே வந்து விட்டார். அவர் வருவதற்கான ஒரு பின்னாடி ஒரு புள்ளி இருந்துச்சு இல்லையா? ஒரு கவர்ச்சியோ ஏதோ ஒரு லாங்குவேஜில், அது கவர்ச்சியா இருக்கட்டும், வரவேற்பா இருக்கட்டும். அப்படி அண்ணாமலைக்கு என்ன இருக்கிறது, பின்புலத்துல என்ன இருக்குது? அதான் என் சார், கேள்வி. பின்பலம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர் அரசியல் அனுபவங்கள் அவருடைய நீங்க அப்படி திமுக ஆட்சி அமைச்சதே ஒவ்வொரு முறையும் ஊழல்களை வெளிச்சம் போட்டு காட்டும்போது திமுக ஏன் தடுமாறிச்சு? இதே போல தாவேக்காவு டப் கொடுத்து தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை மிகப்பெரிய எழுச்சி ஆட்டுவார். தாவேக்கா அரசுடைய ஒவ்வொரு தவறுகளும் தினசரி 10 தவறுகளை சுட்டு காட்டுவார். அப்போது இதே மீடியாக்கள் பாருங்கள் அண்ணாமலை பக்கம் சரி, நான் திரும்ப. புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது தேர்தல் சந்தித்தார். பாஜக போட்டியிட்ட தொகுதிகளில் எல்லாம் வெற்றியா? இப்ப நீங்க சொல்லக்கூடிய அதே இளைஞர்களுடைய வாக்குகள் தான், அதே திமுகவை எதிர்த்த அதே சமயம் தான். அந்த சமயத்திலே இல்லாத வாக்கு வங்கி புதிய கட்சியாக உங்களுக்கு வருமா? அன்னைக்குள்ள மக்களுடைய மனநிலை வேற, இன்னைக்குள்ள மக்கள் தாவேக்காக பிறகு, தாவேக்காக வரவுக்கு முன்னால் கிபிக்கு பாருங்க, தாவேக்கா வரவுக்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் உள்ளது. அந்த தாவேக்கா அரசுடைய தவறுகளை அனைத்தும் அண்ணாமலை கண்டிப்பா சுட்டி காட்டுவார். அது தமிழக மக்களிடம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சார். சரி, ஓகே. தமிழகத்தில் தேர்தலுக்கு பிறகு அணிமாறும் கட்சிகள், அண்ணாமலையின் அடுத்த நகர்வு தனித்து விடப்படுகிறதா திமுக உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து நாம் விவாதித்தோம். விவாதத்தில் கலந்து கொண்ட 5 விருந்தினர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு தலைப்பில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.